ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் காம்பவுண்டோட மெயின் கேட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்குள்ள பழமையான ஒரு வீடு, ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு 2-3வது தலைமுறையில் உள்ளவங்ககிட்ட இருந்து நாங்கள் இந்த வீடை வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, இது எங்கள் இந்த ரைட் சைடில் போகக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகக்கூடிய ரோடு தான். இது மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய இடங்கள். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த காம்பவுண்டுக்குள்ளே இந்த கோயில் நம்ம நிறைய லைவில் நான் காமிச்சிருப்பேன். ஒரு குட்டியாக பிள்ளையார் கோயில் வச்சுருக்கோம். இதுதான் அது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளில் எப்போதுமே இலைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால இலைகள்லாம் உதிர்ந்து இருக்குது. நம்ம காம்பவுண்டை ஒட்டினாப்பில் பார்த்திங்கன்னா இந்த பொக்கைன் வில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ செடிகள் இருந்ததுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக ஆக்குவோமே அப்படின்னு ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முந்தைய அவரை கொடி இருந்தது. இப்போ அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக அவரை செடி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வாழை மரங்கள் நல்லா சூப்பராக பெரிய இதாக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாக்கு மரம் 2 மரம் இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லட்சக்கட்டை கீரை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு குரோட்டன்ஸு தான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸே ரொம்ப அதிகமாகவே உண்டு. இங்கே பாருங்கள், அவரை இப்போ தான் மறுபடியும் விதையை போட்டு முளைக்க வச்சுருக்கோம். குட்டி குட்டி செடியாக நமக்கு முளைச்சிருக்கு. இது அவரை கொடி படுறதுக்காக நம்ம கம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் நாங்கள் காட்டுதோம் பாருங்கள். இதுதான் அவரை செடி. இப்போதைக்கு குட்டியாக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ போட்டு 1 வீக் தான் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட முகப்பு. இதுதான் அந்த பெரிய வீடு தான். நாங்கள் எல்லாருமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த வீடை நான் நிறைய டைம் நம்மளோட லைவில் நான் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இப்போ ஒரு ட்ரிப்பு காட்டுதேன் பாருங்கள். இந்த ஊர் பார்த்திங்கன்னா 3 பக்கமும் மலைகளால் சூழ்ந்து நடுவில் இந்த ஊர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இந்த ஊர் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பப்பி அங்கே நிற்கிது பாருங்கள். இந்த மாடி மேலே நின்றுக்கிட்டு தான் எப்போதுமே இது காவல் காத்துக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கூப்பிட்ட உடனே ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது எங்கள் வீட்டு குழந்தைங்களும் இந்த பப்பிக்கு பேர் சில்கி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா சொடக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது அந்த செடி இதுதான். இது கற்பூரவள்ளி இலைகள் உள்ள செடி, சொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த செடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் மணி பிளான்ட்டு, துளசி செடியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் கற்பூரவள்ளி செடி தான். இந்த வீட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. அது நான் நிறைய டைம் லைவில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தென்னங்குருத்து அழகாக வளர்ந்து நமக்கு ரெடியாகி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சுண்டைக்காய் செடி, அப்புறம் இப்போ தடியங்காய் செடியும் இருக்குது. பூசணிக்காய் கொடியும் படர்ந்து கிடக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏரக்கிழங்கு செடி, அதாவது கப்பக்கிழங்கு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதனோட வேர் பகுதியில் தான் அந்த கிழங்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் செடி பாருங்கள், கொஞ்சம் சுண்டைக்காய் இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு. இதில் நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு நம்ம சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள் எவ்வளோ வான் அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்க தான் இந்த தோட்டத்தெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் இந்த செடிகளெல்லாம் பார்த்து அவங்க தான் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் மட்டையை வச்சே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயும் உள்பகுதியில் நமக்கு நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சீனி அவரைக்காய் செடியும் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதை பட்டு போச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா பாக்கு கன்று முளைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ தான் அது சின்ன சின்னதாக முளைச்சி வருது.
இங்கே பாருங்கள், இது வந்து வாழை மரங்கள் வந்து கொத்தா ஒரு இடத்துல இருக்குது. ஒரு வாழையை வச்சால அது வந்து வாழையடிய வாழையாக பக்கத்தில் பக்க கண்ணாக வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை அந்த 3 மரங்களுமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டை விட்டு வெளியில் வயல்வெளிகள்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி உள்ள ரோடு தான். மலைகள் இருந்தால் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எங்கள் ஊரில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில் தான் அதை தெரியுது பாருங்கள். அதை உங்களுக்காக நாங்கள் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம். இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஊர் வந்து எந்தளவுக்கு அழகான ஊர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.